ஹாய். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து பார்க்கலாம். ஆல்சோ இதை பார்த்தீங்கன்னா விவாப்பை கிராஸ் பண்ணிடுச்சு. இங்கேயுமே கால் செய்து பட் எஸ்எம்ஏ கிராஸ் ஓவர் நினைக்கல. எஸ்எம்ஏ கிராஸ் ஓவர் நினைக்கல. இங்கே வந்து எஸ்எம்ஏ அப்சைட்டில் தான் இருக்கு. எவ்வளோ 120 மேலே 20க்கு மேலே 128. இது இந்த இடத்துல வந்து எஸ்டர்டே நல்லா எடுத்த சப்போர்ட்டு. அது பிரேக் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் வந்து இருக்கக்கூடாது. ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கேண்டில் இந்த மாதிரி கொண்டாடி இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் இருந்ததுன்னா அதோட கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போதைக்கு ஒரு நியூ ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இந்த இடத்துல வந்து ரன் ஆகி போகணும். அட்லீஸ்ட் இது வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நல்ல ப்ரெஷர் வந்திருக்கு. மேபி ஒரு இங்கிருந்து வரும்போது மார்க்கெட் டக்குன்னு ரிவர்சல் நடக்கணும். அந்த மாதிரி ஆகலாம். ஏன்னா இது வந்து இந்த பெரிய கேண்டில் இந்த இடத்த டச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்தோட ஸ்பாட்ல வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து இங்கே மூவ்மெண்ட் கொடுக்கணும், இங்கே நடக்கணும். அப்போ இது இங்கே நடக்கும்போது இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறும். ஏன்னா இதை டக்குன்னு டச் பண்ணிட்டு போகும்போது இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறும், ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறும். ஏன்னா ஏன்னா இதில் வந்து பையிங் ப்ரெஷர் தான் இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ ட்ரேடிங் பயாஸ். எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது, பயாஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ தட் it will go on the buy side, call sideல. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக பிரேக் அவுட் கிடையாது. மேபி திஸ் கரெக்டான பிரேக் அவுட் இருந்தால் வேணா ஒரு கரெக்டான பிரேக் அவுட் இருக்கலாம். இந்த மாதிரி கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ 93.70 கேண்டில் இது வேணா ஒரு கரெக்டான பிரேக் அவுட்டாக இருக்கலாம்னு வைங்களேன். சைடு வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஹை வந்து 121. ஒரு 121 பிரேக் அவுட் பண்ணி எடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். ஒன்று 121 இந்த பிரேக் அவுட் வேல்யூ என்னன்னா 121. அட்லீஸ்ட் 121.3 பாயிண்ட்ஸ் மேலே வச்சு எடுத்துருந்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ள வர்றாங்க. எஸ்டடி பண்ண இடத்துல பையர்ஸ் உள்ள வர்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தான் இவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் போயிருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்படி வந்து ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் கிடைக்குதுன்றதை பொறுத்து நம்ம
நம்மளோட டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆம், இப்போ இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னுக்கு உண்டான சிம்டம்ஸ். இதோட லோ வந்து 76, ஹை வந்து 85. அதுக்கு முன்னாடி கேண்டலோட ஹை வந்து 89.3. இந்த டைரக்ஷன் வந்து ஒரு ரிவர்சல் சிம்பிள் காமிக்குது அப்படின்னா 89.3, 90 மைனஸ் ஒரு 15 பாயிண்ட்ஸ்னா 75. ஒன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் த கேண்டில் இதுக்கு மேலே, இந்த கேண்டிலுக்கு மேலே போய் கிரீன்ல முடிஞ்சது அப்படின்னா we can understand இங்க வந்து பையிங் ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இங்க நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் எஸ்டடி இந்த இடத்துல தான் ஒரு பயங்கரமான புள்ளி ஸ்டார்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரைட் சார்ட்லையுமே நம்மளால பார்க்க முடியுது. பார்த்தீங்களா, பிரேக் ஆயிடுச்சு. 89.3 பிரேக் ஆகி இப்போ 91.5ல போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டே ஹை, இந்த கேண்டோட டே ஹை. எஸ்டர்டே நம்ம வந்து டே ஹைல வந்து பிரேக் அவுட் அடிச்சிருக்காங்க நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டே ஹைல வந்து எப்பயுமே ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது. பிரேக் பண்ணல, ஒரு பிரேக் பண்ணாததுனால ஸ்டில் ரைட் சைடு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து லோ பிரேக் பண்ண விடலை. So according to my rule, அந்த டே ஹைல வந்து இது இந்திய ரிஜெக்ஷன்ஸ் we should avoid. எனக்கு அந்த மாதிரி ட்ரேட் தேவையில்ல. ஓகே, டே ஹைல எப்பயுமே இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும்போது தான் பண்ணணும். டே ஹை ஐ should avoid.
ஐம் நாட் கன்வின்ஸ்ட். எனக்கு தேவையில்லாது. இந்த பிரேக் அவுட் வந்து இந்த கேண்டல் பிரேக் அவுட் எனக்கு கரெக்டாக இருக்குமா தெரியல. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கேண்டல் இருக்குது. அதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 75 to 95 20 பாயிண்ட்ஸ். அந்த கேண்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு கேண்டல் மட்டும் இதாக இருக்குது. இதான் வந்து ஒரு சின்னதாக இருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக ரியாக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது இந்த கவுட் அவுட். இந்த கேண்டல் இப்போ பிரேக் அவுட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டல் இப்போ பிரேக் அவுட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து எவ்வளோ தூரம் அது பிரேக் அவுட் ஆகி போகுதுங்கிறது டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். 96.25 என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஒரு 96.80 இது பண்ணிக்கலாம். பேட்டர்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எஸ், ஓகே. ஸோ இது $110 போடுறேன். டார்கெட் வந்து 120 122 வைக்கிறேன். வெயிட் அண்ட் சி. ப்ரீவியஸ் நீங்கள் வளர்த்துருக்கு இந்த அண்ட் தென் இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல தான் அகைன் ரீட்டர் ரெக்டாங்கிள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல தான் இது வந்து அகைன் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்கு. ஸோ இஃப் இட் இஸ் கோஸ் ஆன் த ரைட் டைரக்ஷன் இட் மை கோ டு தட் பாயிண்ட் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே நல்ல பையும் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ பையர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. ஸ்பாட்டில் வந்து இங்கே நடுவில் பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, ஆனால் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நடுவில் பிரேக் பண்ணுறேன். இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கை வந்து கரெக்டாக கவர் பண்ணிடுச்சு. இந்த RSI R15 ரேஞ்ச் போட்டுருந்தது. 125 ஹை. ஸோ 137 போயிடுச்சு. வரைக்கும் போயிருக்கு. ஓகே,
148 வரைக்கும் போயிருக்கேன். குட் சைடு டைரக்ஷன் இருக்கு. நான் ஏன் குட் சைடு என்ட்ரி எடுக்கிறேன்னா இங்கே வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால இது வந்து ரிஜெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனால் வந்து இந்த ஸ்பாட் ஷாட்டில் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் ஷாட்டில் பிரேக் ஆகல. ஆனால் புட்டு வந்து உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் பிரேக் கொடுத்துருச்சு. 20 பாயிண்ட்ஸ் பிரேக் கொடுத்துருச்சு. 125 ஹை. லாஸ்ட் ஹை வந்து 148. 20 பாயிண்ட்ஸ் பிரேக் கொடுத்துருச்சு. ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 24,400 புட். 25 புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதோட ப்ரீமியம் வந்து அதிகமாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ரீசெண்ட் சைக்கிளுக்கும் போட்டிருக்கேன். R50 வரைஞ்சிருக்கேன். இங்கே பிரேக் ஆனதுனால அன்லஸ் அன்டில் இதை பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் செல் செய்யலாம். ஓகே. இந்த ஹையர் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த ஹையர் பிரேக் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் வந்து பைக்கு போகும். அந்த பை ஆர்டர் வச்சுக்கலாம் வேணாமா? அது நல்ல ப்ராஃபிட்டு. பை ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன். டபுள் 24 23.5 நம்ம வந்துருச்சு. பட் டுடேஸ் லோ பிரேக் பண்ணலை. ஓகே. இப்போ இதோட ஹை வந்து 113.3.
Today, left, um, RSI 50 ஒரு சப்போர்ட் எடுத்து வருது அப்படின்னா எந்த ஒரு ட்ரேடிங் பையர்ஸ் இல்லாம ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி ஷுட் நாட் லூஸ் த ட்ரேட்ஸ். ஓகே, மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் லூஸ் பண்ணுறதுங்க வெரி வெரி பேட் திங். வி ஷுட் நாட் லூஸ் த ட்ரேட். ஸோ wherever the setup is correct, there is no bias. Okay, execute the trade. ஸோ இங்கே வந்து ஒரு செல்லர் இது வந்து ஃபார்மேஷன் ஆகுது, செல் ஜோன் ஃபார்மேஷன் ஆகுது. இது வந்து இதை பிரேக் பண்ணுவோம், ரொம்ப சோதிக்குது என்னோட அந்த பேஷன்ஸ் ரொம்ப சோதிக்குது. நேற்று நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன், ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன், பட் ப்ராபப்ளி என்ன ஆகுமோ தெரியல. ஒரு சின்ன ரிஸ்க் தான், வேற ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது. வந்தா ஓகே ஃபைன், இல்லாட்டி லேர்னிங், அவ்வளோ. ஸோ இந்த இதில் பயங்கரமாக ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து பிரேக் ஆகணும்னா நல்லா கீழே வந்து ஒரு புஷ் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரிஜெக்ஷன்ஸ் வந்து இதாகும். ஸோ நம்ம பேஷன்ஸாக இருக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எல்லாம் நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு. ஓகே, நல்ல இது வரணும், ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரணும். வந்துச்சுன்னா இதை உடச்சிட்டு மார்க்கெட்டுக்கு மூவ் ஆன் த அப்பர் சைடு. இது வந்து நம்ம முதலே இந்த பிரேக் அவுட் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தோம், பட் இட்ஸ் ஐடியா. பட் இந்த சேனல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. வந்து ஏதாவது இந்த சேனலில் கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண சேனல் வந்து கண்டிப்பாக இந்த சேனல் விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இந்த சேனலை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அகைன் வந்து டச் பண்ணிட்டு தான் கொஞ்சம் வயலண்ட் மூவ்க்கு வரும். ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு, பயங்கரமான செல்லர்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில். இவங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப நிறைய பிளாக்ஸ் வேணும். இந்த இதை பிரேக் பண்ணா ஆர்டர் பிளாக்ஸ் நிறைய வேணும். அது ஆர்டர் பிளாக்ஸ் நிறைய இருந்தால் தான் இந்த இதை பிரேக் பண்ண முடியும். அதனால ரைட். இதுக்கு வந்து ஒரு சேனலில் போகிறதுனால பிரேக் அவுட் கரெக்டாக வராது. ஸோ எதை செய்து நம்ம பிரேக் அவுட் எதுவும் பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு சேனலில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வி கேன் அவாய்ட் தட் பிரேக் அவுட் மெத்தடை நம்ம இன்னைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி ஒரு லோ 88 நம்ம என்ட்ரி வந்து 87 88 வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து இது வந்து ஒரு 98 வரைக்கும் போயிட்டுருக்கு. மேபி இது வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 108.8 இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலோட மாதிரி தெரியுது, பட் லோ பிரேக் பண்ணலை, சேனல் மட்டும் உடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டரை மாற்றிட்டு என்னோட லாஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ 85 என்னோட ஸ்டாப் மேலே மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து நடக்கிற மாதிரி தெரியுது, அந்த ரேஸ் டவுன் சைடு மாற மாதிரி தெரியுது. அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு தைரியமாக இருக்கேன். ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிடலாமான்ற ஒரு தைரியமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல, 2000 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. பட் இது கரெக்டாக போயிருந்தாலும் எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கணும். பட் அது வரைக்கும் வரல. இந்த சேனலை பார்த்து இது போட்டது அது வரைக்கும் வரல. இட்ஸ் ஓகே, நம்ம மார்க்கெட்டில் வந்து எல்லாமே நம்ம ப்ரொடிக்ஷன் பண்ணிட்டோம்னா
அது மார்க்கெட்டே கிடையாது. மார்க்கெட்ல நம்ம எல்லாத்தையும் நம்மளே ப்ரொடிக்ஷன் பண்ணிட்டோம்னா அது மார்க்கெட்டே கிடையாது. அக்செப்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் லோ வந்து 103 வரைக்கும் வந்துருச்சு. அது வந்து ஒரு 1 மினிட் காமிக்கிறாங்க. 1 மினிட் கேண்டில் இந்த கேண்டில்லாம் நான் இது பண்ணேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு 103 வரைக்கும் வந்துருச்சு. 103 வரைக்கும் வந்ததுனால நான் வெளியே வந்துட்டேன். ஓகே. ஸோ மேபி அது வந்து எனக்கு அது இதாக போகிறதுனால நான் வெளியே வந்துட்டேன். நோ இஷ்யூ. நோ நோ நத்திங். நோ இஷ்யூ. வில் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரேட். ஓகே. அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் சேம் சைடு சப்போர்ட் இருக்கு புட் சைடில். புட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நோ வரிஸ். ஒரு நியூ ஹை ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதுக்கு மேலே ஏதாவது நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. I will remove that settings போயிட்டு ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன்ஸ் remove that. இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் கண்ட்ரில் அகைன் வரேன். கரண்ட் ஸ்ப்ரிங்குக்கும் இதுக்கும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போகிறோம். ஸோ இது வந்து விவாப்புக்கு மேலே வந்துருச்சு கால் சைடு. ஓகே. அவுட் சைடு விவாப்பு கீழே போயிடுச்சு. கால் சைடு வந்து விவாப்புக்கு மேலே வந்துருச்சு. ஓகே. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரேஞ்சில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. இங்கேயுமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கிறதுனால ஐ வில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். பேஸ்ட் ஆன் தட் ஐ வில் டேக் எ ட்ரேட். இது 3400 வரைக்கும் லாஸ்ட் கன்வெர்ட் ஆனதுனால தான் நான் வந்து எக்ஸிட் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ ஸ்டிக் டு த லாஸ். ஆக்சுவலாக லாஸ்ட்டில் புக் பண்ணியிருக்கணும். பட் திரும்ப ரிவர்சல் ஆனதுனால அட்லீஸ்ட் பட் இட்ஸ் லாஸ்ட் திங். இந்த பிரேக் அவுட் வந்து இட்ஸ் லாஸ்ட் திங். இதை செகண்ட்ஸில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். 5 செகண்ட்ஸ். இங்கே பாருங்க. 110 பிரேக் அவுட். 110. ஓகே. 110 பிரேக் அவுட் நடக்குது. 103 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே. 103 வரைக்கும் வந்துட்டு தான் 122 போயிருக்கு. ஸோ இட்ஸ் லாஸ். நான் எஸ்எல் போட்டதுன்னா லாஸ் ஆயிருக்கும் எனக்கு. பட் நான் எஸ்எல் போடாததுனால என்னால் அது அது எனக்கு எஸ்எல் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது வெப்பில் தான் எஸ்எல் போடணும். ஸோ வெப்லேயும் உள்ள வந்து இந்த 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 மாதிரி மார்க் பண்ணி தான் நான் எஸ்எல் போடணும். செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஆர்டர் பை ஆயிடுச்சுன்னா. ஓகே. ஸோ அதை வந்து காஷியஸாக பண்ணணும். எனக்கு வந்து 10 பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இட் கேம் டவுன். And then only I booked in 111. ஸ்லோவாக தான் போச்சு. ஸோ தட் ஐ பிளாக் இன் 111 நான் புக் பண்ணேன். ஓகே. ஓகே. நோ இஷ்யூ. இட்ஸ் ஆல் தி கேம். ஸோ சென்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. சென்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் இது வந்து பாட்டம் அவுட் எடுக்குது. ஸோ இதை வந்து ஒரு ரிஜெக்ஷன் ரோலாக இருக்கலாம், ரியாக்ட் பண்ணலாம். அப்போ வந்து இது வந்து பை சைடு மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது புட் சைடு மூமெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி புட் சைடில் அகைன் ஒரு டைரெக்ஷன் கிடைக்கலாம். இல்லை வந்து கால் சைட்லேயும் வந்து இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அகைன் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இட் ஷுட் கோ டு அகைன் எஸ்டர்டேஸ் லெவல் வரைக்கும் இது போகணும். ஓகே. அப்படின்னா வந்து ஒரு 160 வரைக்கும் வந்து போகணும் மார்க்கெட்டை. 120 வந்து 160 வரைக்கும் போகணும். திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பை சைடு தான். ஓகே. அது 76 பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பை சைடு தான்.
இங்க நல்ல zone இருக்கு இதுல. ஓகே 1.9 வந்து அந்த zone இருக்கு. இது zone ஆகுது. இந்த இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஆர்எஸ் R50 போட்டுக்கலாம் இதுக்கு. as a recent swing high in the put price பிரேக் அவுட் ஆகிட்டு தான் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வந்து ரேஞ்ச் போன மாதிரி இருக்குங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரியாக்ட் நடக்குது. ரேஞ்ச் போன்ற மாறுது அப்படின்னா நம்ம வந்து கால் சைடில் ரேஞ்ச் போன்ற இருக்கு. புட் சைடு வந்து ஒரு மொமெண்டம் காமிக்குது. புட் சைடு வீவாக்கு மேலேயே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கால் சைடு மட்டும்தான் ரேஞ்ச் போன்ற இருக்க மாதிரி கீழே வீவாக்கு போகுது டவுன் வருது, வீவாக்கு போகுது டவுன் வருது. I expect this will go to the same direction, but bad luck. It's a bad luck for me. இது சடனாக போயிருக்கணும், பட் அது ரொம்ப அப்படியே அரைச்சு போனதுனால கெனாட் கண்ட்ரோல். ஆனால் லாஸ்ட் வரும்போது நான் க்ளோஸ் பண்ணலை, எக்ஸிட் பண்ணியிருக்கணும். பட் ஐ ப்ரோக் த ரூல் ஆக்சுவலி. நான் அதை வந்து நான் பண்ணக்கூடாது. ஃபுட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் ஆயிருக்கு. சி இங்கே வந்து ஒரு இதாக இருக்கு, ஒரு ஸ்விங், அது பிரேக் ஆயிருக்கு. இன்னொரு மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோல்டர், இது ஹெட், இது ஷோல்டர் அப்படின்னா புட் சைடு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. சேம் வே இங்கேருந்து ஒரு ஸ்விங் வருது, ஷோ வருது, அண்ட் ஒரு இது வருது, அண்ட் இது வருது. ஸோ இது வந்து பிரேக் ஆகி அகைன் இது வரும்போது ஸோ நம்ம எடுக்கிறது வந்து இங்கே எடுத்தோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ரிவர்சல் சப்போர்ட் ஏரியாவை பார்த்து எடுத்தா பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கும்போது இட் அகைன் ஒரு ரிஜெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரேக் ஆகும், அகைன் டவுன் வரும், ஒரு நியூ ஹை போகும், அகைன் டவுன் வரும், ஒரு நியூ ஹை போகும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ். இப்போ அகைன் ஒரு லைன் வரைதான். ஓகேவா, இது வந்து ஒரு சேனல் மாதிரி தெரியுது. ஓகே, இந்த லோக்கும் இந்த லோக்கும் அனுப்பியிருக்கேன். ஓகே, ஸோ இது பர்ஃபெக்டாக ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஓகே, இங்கேருந்து வருது, இங்கே டச் பண்ணுது, இங்கே பாட்டம் போகுது, இங்கே டச் பண்ணுது, அகைன் இங்கே டச் பண்ணிட்டு இதை பிரேக் ஆகி கொஞ்சம் தூரம் போகும், அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இது பண்ணுறது இட்ஸ் வெரி டஃப். ஆனால் இதை பாட்டம் அவுட்டை பிடிச்சோம்னா வி கேன் கோ ஃபார் இட். பாட்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லோ வந்து 80, ஹை 93 போயிட்டுருக்கு. பாட்டமில் வேணால் ஒரு 15 பாயிண்ட்ஸ் ரைசல் வச்சு இப்போ லோ வந்து 80, ஸோ 80 ப்ளஸ் 15 95, டார்கெட்டாக 95லேருந்து ஒரு 125 வரா டார்கெட் வைக்கலாம். அப்படி வச்சிடலாம் வித் சிங்கிள் லாட். கேன் ஐ ட்ரை தட்? கேட்டால் இங்கே வந்து டவுன் ஆகுது, வி கேன் அப்சர்வ் தட். ஒரு 15 பாயிண்ட்ஸ் இது பண்ணலாமா? 80 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஓகே, வேணா 90ல என்ட்ரி போட்டு 80ல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு 125 வரைக்கும் போகும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபார்ம் ஆகி போகும்போது 125 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கரெக்டாக ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்விங்குக்கு கரெக்டாக போகும்.